ஒரு விஐபிக்கு நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் Z+ பாதுகாப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கு. இந்தியாவில் Z+ பாதுகாப்புல இருக்கிறவங்களுக்கு 8 மணி ஆனா செக்யூரிட்டி எல்லாம் போயிடலாம், 8 மணிக்கு மேல செக்யூரிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு எங்கேயாவது இருந்தால் எடப்பாடி பழனிசாமி காட்டட்டும். Z+க்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் கூடவே வந்து இருக்கணும். உண்டா இல்லையா? இருக்கு. அப்ப இவர் அரசாங்க கார்ல தான் போனாரு. இவர் போகும் பொழுது கட்சிக்காரங்க வந்தாங்க, போகும் பொழுது செக்யூரிட்டியா இருந்தாங்க. பிரச்சனை அது அல்ல. நீங்க திரும்பி வரும் பொழுது ஏன் உங்களோட பயணித்தவர்கள், நீங்க அமித்ஷாவோட 1/2 மணி நேரம் பேசிட்டு வர்றீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனாதை அல்ல. அந்த கட்சிக்காரங்க போப்பா நீ அமித்ஷாவோட பேசிட்டு நாங்க கிளம்புறோம்னு போக மாட்டாங்க. இருந்து அவங்க வெளியில வெயிட் பண்ணி பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா போவாங்க. ஏன் நீங்க அவங்கள அனுப்பிச்சு விட்டீங்க? உங்க அரசாங்க வாகனம் ஏன் திருப்பி வந்து உங்களை விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு போச்சு? செக்யூரிட்டிங்க Z+ல இருக்கக்கூடிய உங்களை அனாதையா கைய விட்டுட்டு ஏன் வந்து போனாங்க? அதுக்குத்தான் விமர்சனங்கள் ஊடகங்கள்ல வருது.